வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மீனம் ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உள்ளுணர்வு, ஒரு இன்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் எல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். புதுசாக ஏதாவது ஒரு சிந்தனை எல்லாம் வரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகள் எல்லாம் நீங்கள் இந்த வாரம் எடுப்பீங்க. அது நோக்கி ஒரு சந்திப்பு கூட உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். சில சமயத்தில் மனசில் ஒரு கவலை அல்லது குழப்பம் வரும். அது தவிர்த்துக்கோங்க. அந்த சூழலை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அது உங்களுக்கு உள்ளுணர்வே சரியான வழிகாட்டும். இது வேண்டாம், இது தவிர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டியூஷன் உங்களுக்கு தோணும். அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு சொல்லுறத செய்யுங்க. அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இந்த வாரம் காத்துட்ருக்கு மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஒரு படைப்பாற்றல் பார்த்தீங்கன்னா அதோட பொறுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேலதிகாரி உங்களை பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு தவறான புரிதல் உங்கள் பேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஒருத்தர் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க. அது எந்த ஒரு தவறான புரிதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு வரவு இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வீட்டுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான சின்ன சின்ன செலவுகள் வரும். அது வழக்கம். அது நீங்கள் தவிர்க்க முடியாது. அது தேவையான செலவுகள், முக்கியமான செலவுகளை தவிர்க்காமல் செஞ்சுருங்க. அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புதுசாக ஏதாவது ஒரு முதலீடு செய்யணும்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே நல்லா யோசனை பண்ணுங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணுங்கள். யார் கூடனா சஜஷன் கேட்கலான்னு நினச்சிதுன்னா கேட்டுருங்க. அது கேட்டு அதுபடி செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாரத்தோட இறுதி பகுதியில் ஒரு நல்ல பண வரவு வர அளவில் உங்களுக்கு கொஞ்சம் மேம்பாடான நிலை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக ஒரு நல்ல சூழல் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். லைஃப் பார்ட்னர் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இந்த வாரம் அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கிடச்சி அதனால் ஒரு ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு ஆன்மீக சிந்தனை, ஒரு உள்ளுணர்வு, கொஞ்சம் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் மனசில் அதிகமாக தோன்றும். அது நீங்கள் செயல்படுத்துங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தியானம், பிரார்த்தனை, யோகா போன்றவங்களை உங்களுக்கு தானாகவே இன்ட்ரெஸ்ட் வரும். அது இப்போ நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு அமைதியாக தனியாக உட்காரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு எங்கேயா கோவில்லையோ இல்லைன்னா தனியாக ஒரு அமைதியான ஒரு இடம் சூழல் அமைஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து மென்டல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடிக்கு அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலை பொறுத்தவரையில் கால்கள் தொடர்பான சின்ன சின்ன வலி, டயர்டு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையுங்க இந்த வாரம். கொஞ்சம் தூங்க குறையிறது வாய்ப்பு ஏற்படும். அது பேலன்ஸ் பண்ணுங்கள். கிடைக்கிற நேரத்தை நீங்கள் தூங்குறதுல தவிர்த்துடாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா தூங்கி பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. சின்ன டயர்டு பாடிக்கு இருந்ததுன்னா கூட இதன் மூலியமாக உங்களுக்கு சீராக போயிடும். அதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போகல. உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் லேசான உணவு சாப்பிட்றது பழக்கப்படுத்திக்கோங்க. ஹெவி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக அவங்களோட படைப்பாற்றலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான்.
ஆர்ட்டில் இருக்கிறவங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இந்த வாரம் காத்திருக்கு. அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு வழி காட்டுவாங்க. அது வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல பயன் உங்களுக்கு காத்துட்ருக்கும். அதே நேரங்களில் லக்கி நம்பர் பொறுத்தவரையில் 3. நம்பர் 3 அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் எல்லோவும் லைட்டு ப்ளூ கலரும் உங்களுக்கு வந்து லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் அதிகமாக அது பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லக்கி சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் போகும்போது நீங்கள் மஞ்சள் கலர் பூ எடுத்து அர்ச்சனை செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உங்களால் முடிகிற அளவில் தேவையானவங்களுக்கு லேசான உணவு தானம் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு மனசில் மகிழ்ச்சி, ஒரு நல்ல நிறைவு, ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தி தரும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட பொறுப்போடு இவங்க கொஞ்சம் செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல பலன் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோவில் இவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.